நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அட, அங்கிருப்பது யார்? அடடா, அது சத்திரியன் பல்தேவன் ஆயிற்றே. எனது பல்தேவன் செல்கிறானா? வாருங்கள், நாம் சென்று பார்க்கலாம். அது இந்த சேனை இப்படி மயங்கி கிடப்பதற்கான காரணம் இப்போது நாம் பார்த்த அந்த சத்திரியன் பல்தேவனாகத்தான் இருக்கும். அவன்தான் இவனை தாக்கிவிட்டு இங்கிருந்து ஓடி இருக்க வேண்டும். பிரபு, நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் சென்று பார்த்து வருகிறேன். இங்க என்ன நீயா? நீ இங்க என்ன செய்கிறாய்? துர்தரா, நீயா? நீ உறங்கிக் கொண்டிருந்தாயே. இது கேள்விக்கான நேரம் அல்ல, நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எவரோ நம் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாட்டையும் தெரிந்து கொண்டுள்ளனர். அது வேறு எவரும் இல்லை, இப்போது நாம் பார்த்த அந்த பல்தேவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆம் பிரபு, அந்த இயக்கத்தின் சத்திரியன் அவன். நமக்கு எதிராக அவன் ஏதோ சதித்திட்டம் தீட்டுகிறான் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் இப்போதே சென்று பார்க்கிறேன். நீ செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடிமையே. சூடு அதிகமாக இருக்கிறது, அதனால் இவன் மூர்ச்சையாகி இருக்கலாம். ஆனால் பிரபு, சத்திரியர்களை பற்றி நீ கவலை கொள்ளாதே. அவர்கள் இங்கு வரவே முடியாது. தனானந்தன் அவர்களுக்காக ஆபத்தான திட்டம் வைத்திருக்கிறார். அவர்கள் அனைவருமே சீக்கிரமாக மரணத்தை தொட்டு விடுவார்கள். சகோதரா பாண்டு, இது எந்த சேனை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது? வெற்றி அல்லது வீர மரணம்! வெற்றி அல்லது வீர மரணம்! வெற்றி அல்லது வீர மரணம்! இது பீப்ளிவானின் சத்திரியர்களின் வீர கோஷம். நாம் உடனே இங்கிருந்து புறப்பட வேண்டும். நம்மிடம் இருக்கும் இந்த சிறிய சேனையோடு இங்கிருக்கும் சத்திரியர்களை நாம் எதிர்கொள்ள முடியாது. இவர்களது வீரத்திற்கு முன்னால் நாம் நிற்கக்கூட முடியாது. இப்போது நாம் பின்வாங்கினால் நம்முடைய மரணம் என்பது நிச்சயமாகிவிடும். நம்முடைய மகாராஜா தனநந்தன் ரணபூமியிலிருந்து பின்வாங்கியதற்காக நம்மை கொன்று விடுவார். நாம் இங்கேயே இருந்து கொண்டு யதார்த்தத்தை எதிர்கொள்வதுதான் உச்சித்தமாகும். எத்தனை சத்திரியர்களை கொல்ல முடியுமோ கொன்றுவிடலாம். மகாராஜாவிற்கு எல்லாம் தெரியும். இந்த சத்திரியர்கள் நம்மை ஆக்கிரமிப்பார்கள் என்று தெரியும். ஏதோ திட்டம் போட்டுதான் நம்மை இந்த இடத்திற்கு அனுப்பிவிட்டார். உண்மைதான். தெரிந்தே நாம் இந்த யுத்தத்தில் மாட்டிக்கொண்டோம். நமக்கு இப்போது வேறு எந்த வழியும் கிடையாது. உயிர் வாழ்வதற்கு சண்டையிடுவோம். சரீரத்தில் உயிர் இருக்கும் வரை நாம் சண்டை போட வேண்டும். மகத வீரர்களே, நம் முன்னால் எதிரிகள் இருக்கிறார்கள். யுத்தத்திற்கு தயாராக இருங்கள். மகதத்திற்கு வெற்றியை கொடுங்கள். தனானந்தன் ஒரு ஆபத்தான திட்டத்தை தீட்டி இருக்கிறார். கூடிய விரைவில் அவர்கள் மரண வாயிலை தொட்டு விடுவார்கள். ஏதோ ஆபத்தான திட்டத்தை தனானந்தன் தீட்டி இருக்கிறான். நான் உடனடியாக அங்கு சென்றாக வேண்டும். அடிமையே, எங்கு செல்கிறாய்? நில்! நீ
எங்கு செல்கிறாய் என்று கேட்டேன். பதிலளிக்க எனக்கு நேரமில்லை அரசகுமாரி. இப்போது என்னை செல்ல விடுங்கள். நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நான் செல்ல வேண்டியது மிகவும் அவசியமாகும். நீ என்ன நினைக்கிறாய்? இது யுத்த பூமி. இந்த இடத்தில் என்னை நீ தனியாக விட்டு செல்ல பார்க்கிறாயா? என்னை யார் பாதுகாப்பார்கள்? உனக்கு கொடுத்த கடமையை மறந்து விட்டாயா? எனக்கு என் கடமை நினைவிருக்கிறது அரசகுமாரி. ஆனால் இந்த நேரத்தில் தங்களை விட இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு உதவி செய்வது அவசியமாகும். அவர்களை காப்பதும் என்னுடைய பொறுப்புதான் அரசகுமாரி. மன்னித்து விடுங்கள். நீங்கள் பாதுகாப்போடும் மகிழ்ச்சியோடும் இருங்கள். இப்போது அனுமதி அளியுங்கள். ஆனால் அடிமை, இவனுக்கு என்ன ஆயிற்று? ஏதோ விசித்திரமாக பேசிவிட்டு போகிறான். இவன் பேசுவதை பார்த்தால் என்னை சந்திப்பது இதுதான் கடைசியோ? உன்னுடைய திட்டம் எதுவாக இருந்தாலும் நான் அதை நிச்சயமாக முறியடித்தே தீருவேன் தனானந்தா. சத்திரியர்களை தோற்கடித்து விடுவான் தனானந்தன். மிகப்பெரிய மகாராஜா தனானந்தன். செல்யூக்கஸிற்கு ஏமாற்றம் அளிப்பான் தனானந்தன். ஒவ்வொரு நொடியையும் கொண்டாடுவான் தனானந்தன். பிப்ளிவானின் சத்திரியர்கள் சீக்கிரமே ஆகப் போவது மரணவானின் சத்திரியர்கள். மகாராஜா, அப்படி என்ன ஆபத்தான திட்டம்? சத்திரியர்கள் எப்படி அழியப் போகிறார்கள்? மன்னிப்பு என்ற சபதம் என் நகராதிலேயே கிடையாது. எதிரிகளுக்கு கருணை காட்டுவது என்பது எனக்கு தெரியாத ஒன்று. அதோடு எதிரிகளின் அக்னி என்னுடைய பழைய எதிரிகள் இட்டிருந்தால் அதே அக்னியை நான் அவர்களுக்கு சிதையாக்கி விடுவேன். அத்துடன் இம்முறை எதிரி தனத்தின் விஷயத்தை என் 2 விரோதிகள் செய்திருக்கின்றார்கள். சாணக்கியனும் அந்த பிப்ளிவானின் மௌரியர்களும். நாம் இப்போது செய்ய போகும் தாக்குதலில் அவர்கள் இருவருமே முழுவதுமாக அழிந்து விடுவார்கள். 15 ராஜ்யங்களையும் என் ஆதிக்கத்தில் வைத்துக் கொள்ள நான் புறப்படும் போது அறிந்து கொண்டேன். என் வழியில் தடையாக இருப்பதற்கு அவர்கள் நிச்சயம் முயற்சி செய்வார்கள். என்னை தடுக்க நினைப்பார்கள். அவர்களுக்காக நான் ஒரு சிறிய திட்டம் தீட்டியுள்ளேன். என்னுடைய சேனையை தோற்கடிப்பதற்காக நிச்சயம் முயற்சிப்பார்கள். ஆனால் நான் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவேன். ஆனால் அவர்கள் என்னை தாக்கவே முடியாது. ஒரு பெரிய இல்லை 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 ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. முன்னால் எதிரிகள் இருக்கிறார்கள். தயாராக இருங்கள். ஆக்கிரமியுங்கள்! சத்திரியர்கள் நம்மை தாக்குவதற்கு வெகுவான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சகோதரர் இந்த யுத்தத்தில் நம் உயிரை பணயம் வைத்திருக்கிறார். இதை என்னவென்று சொல்வது? ஏன் பேசாமல் இருக்கிறீர் சகோதரர் பாண்டு? நமக்கு தான் வெற்றி கிடைக்கப் போகிறது மகாராணி. உங்கள் யோசனையால் தான் அது நடக்கிறது. நமது தாக்குதலை அவர்களால் தாங்கவே முடியவில்லை. சீக்கிரமாகவே நமது சந்திரகுப்தனும் இங்கே வந்து விடுவார். என்னவாயிற்று மகாராணி? ஏதாவது தவறாக தெரிகிறதா? ஆம், ஏதோ சரியில்லாமல் இருக்கிறது. சின்ன மகதத்துடையதாக இருக்கலாம், ஆனால் இது மகதத்தின் முழு சேனையே அல்ல. இது சேனையின் ஒரு சிறு பகுதிதான். மீதி சேனை எங்கிருக்கிறது?
எண்ணெய். தரை முழுவதும் எண்ணெய் கொட்டி உள்ளது. இது ஆம் பத்ரசார், மகான் காரியவாதி மகாராஜா தனானந்தன் தன்னுடைய சேனைகளை வெகுவாக உபயோகித்துக் கொண்டு விட்டான். அப்போதுதான் நான் சத்திரியர்களை பிடிக்க முடியும். அவர்களை அவர்களது இயக்கத்தாலேயே பஸ்பமாக்கிவிட முடியும். அவர்களது குதிரைகளின் கால்களின் மூலமாகவே அவர்களின் கதை முடிந்துவிடும். முட்டாள் சத்திரியர்களே, மகாராஜா தனானந்தனுக்கா சவால் விடுகிறீர்கள்? நாம் இன்னும் சில நொடிகளில் அங்கு சென்றடைந்து விடுவோம். யுத்தத்தில் சண்டையிடும் சேனைகளின் சப்தம் எனக்கு கேட்கிறது. சீக்கிரம் வேகத்தை அதிகரி, வடக்கு நோக்கி செல். நிறுத்து! வடக்கு திசையில்தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த பானம் மேற்கு திசையிலிருந்து ஏன் வருகிறது? சூழ்ச்சி! தனானந்தன் பீப்ளிவானின் சத்திரியர்களுக்காக வலை விரித்திருக்கிறார். அவர்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டியிருக்கிறார். அனைவரின் உயிரும் ஆபத்தில் இருக்கிறது. ஓடுங்கள்! இந்த திட்டம் அனைத்தும் நம் சகோதரர் தனானந்தனின் திட்டம் என்று தெளிவாகிவிட்டது. நம்மை அவர் இந்த இடத்தில் மரணிக்க விடமாட்டார். அங்கு பார்த்தாயா? விரைவாக எரிகிறது. அங்கு அனைவரும் மரணமடையப் போகிறார்கள். அக்னி, அக்னி, அக்னியைப் போல எதுவும் இல்லை. அது அனைவரையும் எரித்து பஸ்பமாக்கி விடுகிறது. இப்போது இந்த அக்னியில் அந்த சாணக்கியனின் சேனைகள் அனைத்தும் பஸ்பமாக போகிறது. அத்துடன் எனக்கு எதிராக செயல்பட்ட அந்த துரோகியும், எனக்கு எதிராக செயல்பட சாணக்கியன் உருவாக்கிய அவனும், அத்துடன் அந்த சத்திரிய சேனையை தலைமை தாங்கி நடத்த முன்வந்தவனும் எரிந்து விடுவான். அந்த சத்திரியர்கள் எரிந்து சாம்பலாகட்டும். நாம் இந்த இடத்தை விட்டு சென்று விடலாம். நாம் சென்று தனானந்தனின் சேனையோடு இணைந்து விடலாம். வாருங்கள், முன்னேறி செல்லுங்கள். சந்திரா! தாயே! வேண்டாம் சந்திரா, இங்கிருந்து சென்று விடு. செல் சந்திரா, இங்கு நடப்பதை நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம். நீ இந்த இடத்தை விட்டு முதலில் சென்று விடு. அந்த துஷ்ட தனானந்தனை முதலில் அழித்து விடு. எங்களால் நீ உன் கடமையில் இருந்து தவறி விடாதே சந்திரா. சென்று விடு. உன் கடமை உன்னை அழைக்கிறது. சென்று விடு. செல். இல்லை தாயே, தனானந்தனை அழிப்பது என்னுடைய கடமை என்றால் உங்கள் அனைவரையும் காப்பாற்றுவதும் என்னுடைய கடமைதான். நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் ஒவ்வொரு படியாக முன்னேறுவோம். இதனால் என்ன நடந்தாலும் சரி, நான் உயிரோடு இருக்கும் வரை இவர்களுக்கு எதுவும் நேரவிட மாட்டேன். பெருமையாக உள்ளது சந்திரகுப்தா. இன்று உன் தாய் கூறியும் நீ இங்கிருந்து செல்லவில்லை. இவ்வாறு செய்து நீ இந்த குருவின் கௌரவத்தை அதிகரித்து விட்டாய். நான் நினைத்தது சரிதான் என்று நிரூபித்து விட்டாய்.
நீ இந்த அக்னியை தாண்டி அப்புறம் செல்ல வேண்டும். இந்த வஸ்திரம் உன்னை பாதுகாக்கும். அப்புறம் இருக்கும் ஒரு பலசாலியை நீ தேர்ந்தெடுத்து அவனை இப்புறம் அனுப்ப வேண்டும். ஆனால் நினைவிருக்கட்டும், பீப்ளிவானின் சத்திரியர்களை பாதுகாக்கும் இந்த முயற்சியில் பாரத நாட்டின் வருங்கால சக்கரவர்த்திக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது. எனக்கு வாக்கு கொடு சந்திரகுப்தா, எனக்கு வாக்கு கொடு. எதிரிகள் நிச்சயம் வீழ்வார்கள். உயர்ந்தது என்னுடைய பாரத நாடு. சந்திரா, 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 அக்னிமுகம் அவர்களே, நீங்கள் இந்த அக்னியை தாண்டி செல்ல வேண்டும். பல்தேவன் அவர்களே, எனக்கு உதவி செய்யுங்கள். உனக்கு ஒன்றுமாகவில்லை. இதே போல அனைவரும் சென்று விடுங்கள், நானும் வருகிறேன். தாயே, வந்து எனக்கு உதவி செய்யுங்கள். யாராவது வந்து உதவி செய்யுங்கள். சந்திரா, தள்ளிப்போ. சகோதரரே, சகோதரரே, வெற்றி அல்லது வீர மரணம், இதுதான் பீப்ளிவானின் நியதியே. சந்திரா,
அந்த திமிர் பிடித்த சத்திரியர்கள் அனைவருக்கும் பாடம் புகட்டுவதற்காக அந்த சிறு பாதையை தவிர்க்க வேண்டியிருந்தது. செல்யூக்கஸை சந்திப்பதற்கு நாம் நீண்ட பாதையில் தான் செல்ல வேண்டும். அப்படியென்றால் நேரம், சக்தி இரண்டுமே வீண். நேரத்தை சேமித்து நாம் அங்கு போய் சேர்வதற்கு ஒரே வழிதான் உள்ளது, கோதிகார் கடும் வனம். ஆனால் நம் விசாலமான சேனை அவ்வழியே செல்வது சற்று கடினம்தான். அதுதான் சற்று யோசனையாக உள்ளது மகாராஜா. மகாமாத்தியரே, பாரத தேசத்தின் மிகப்பெரிய விசாலமான சேனை என்னுடையது. எந்த ஒரு கடின நிலைமையையும் கடினங்களுடன் போராடுவதற்காகத்தான் இதுவரை நான் இவ்வளவு விசாலமான சேனையை வளர்த்து கொண்டு வருகிறேன். மகதத்தின் வீரர்களே, உங்கள் மகாராஜாவிற்கு வெற்றியை வாங்கித்தர தயாராக இருக்கிறீர்களா? பார்த்தீர்களா மகாமாத்தியரே, என் சேனை தயாராக இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி. மகாமாத்தியரே, யார் வருகிறார்கள் என்று பாருங்கள். என் சகோதரர்கள் பாண்டு மற்றும் கேராவத். இவர்களது முகத்தில் சத்திரியர்களின் மரண மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் இவர்கள் இருவரும் துக்கத்துடன் தெரிகிறார்கள். உன்னுடைய அடுத்த திட்டம் என்ன சந்திரகுப்தா? எதுவும் புரியவில்லை ஆச்சாரியரே. தன்னுடைய சதித்திட்டத்தால் தனானந்தன் நம்முடைய சேனையை கொன்றுவிட்டான். அவர்களுக்கு காயம்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கையில் அடுத்த திட்டத்தை பற்றி நாம் எப்படி யோசிப்பது? முதல் தாக்குதலிலேயே நாம் அநேக வீரர்களை இழந்து விட்டோம் ஆச்சாரியரே. நாம் யுத்தத்திற்கு முழுமையாக தயாராகவில்லை. இந்நேரம் தனானந்தனும் அவனுடைய சேனையும் செல்யூக்கஸின் சேனையை அடைந்திருப்பார்கள். ஒருவேளை நம்முடைய சேனையின் பலத்தை நான் அதிகமாக எடை போட்டு விட்டேன் ஆச்சாரியரே. இவ்வளவு சக்தி வாய்ந்த சேனையை எதிர்கொள்வதற்கு நாம் இன்னும் தயாராக இருந்திருக்க வேண்டும். பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். சேனையின் பலத்தை இழந்து விட்டோம், தனத்தை இழந்து விட்டோம். அனைத்தையும் விட முக்கியமாக யுத்தம் செய்வதற்கு ஒரு நல்ல அவகாசத்தை நாம் இழந்து விட்டோம். நமது உத்தேசமே தோற்று போய்விட்டது ஆச்சாரியரே. பீப்ளிவானின் சத்திரியர்களே, நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேச வேண்டும். நான் கூறுவதை அனைவரும் கவனமாக கேளுங்கள். உங்கள் அரச குமாரனுக்கு இப்போது என்ன தோன்றுகிறது என்றால், நீங்கள் அனைவருமே உங்களது யுத்தம் செய்யும் பலத்தை இழந்து விட்டீர்கள் என்று தோன்றுகிறது. உங்கள் அனைவரது உடம்பிலும் ஓடிக்கொண்டிருந்த வீர ரத்தம் தனானந்தனால் உருவாக்கப்பட்ட இந்த அக்னியில் எரிந்து சாம்பலாகிவிட்டது என்று தோன்றுகிறது. உங்களது அரசகுமாரன் சின்னஞ்சிறு வயதிலேயே உங்கள் அனைவரையும் பிரிந்து விட்டார். அதனால் நிச்சயமாக ஒரு சத்திரியனின் வீரம் என்னவென்று இவருக்கு தெரியாது. இனி அனைத்துமே உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நீங்களே கூறுங்கள், உங்கள் அரசகுமாரனுக்கு ஒரு உண்மையான சத்திரியன் என்பவன் எலும்பாலும் சதையாலும் அல்ல, வஜ்ரத்தால் உருவாக்கப்படுகிறான் என்று. நீங்கள் அனைவரும் இன்று ஒன்றை நிரூபித்தாக வேண்டும். ஒரு உண்மையான சத்திரியன் யுத்த பூமியில் இருந்து ஒன்று வீர மரணம் அடைந்து திரும்புவான், அல்லது வீரத்தை அணைத்துக் கொண்டு திரும்புவான். தன்னுடைய தைரியத்தை இழந்து கோழையாக திரும்ப மாட்டான்.
ஆச்சாரியரே பேசிக் கொண்டிருக்க இது நேரம் அல்ல. இவர்கள் யுத்தம் செய்யும் நிலைமையில் இல்லை. இவர்களுக்கு காயம் பட்டிருக்கிறது. இல்லை இளவரசே, மரணத்தின் பயமும் இல்லை, வாழ்வின் ஆசையும் இல்லை. பிப்ளிவானின் சத்திரியர்களே, இன்று உங்கள் அனைவரிடமும் இருக்கும் சக்தியையும் அதிக பலத்தையும் கண்டு எனக்கு மீண்டும் நம்பிக்கை வந்துவிட்டது. அந்த தனானந்தனால் நம்முடைய சரீரத்திற்கு தான் தீங்கிழைக்க முடியும். நம்முடைய நம்பிக்கையை ஒன்றும் செய்ய முடியாது. மீண்டும் நாம் யுத்தம் செய்வோம். நம்முடைய கடைசி மூச்சிருக்கும் வரை சண்டையிட்டு நாம் வெற்றி பெறுவோம். ஆம், சண்டையிடுவோம். வெற்றி அல்லது வீர மரணம். வெற்றி அல்லது வீர மரணம். இதுதான் பிப்ளிவானின் நியதி. வெற்றி அல்லது வீர மரணம். இதுதான் பிப்ளிவானின் நியதி. வெற்றி அல்லது வீர மரணம். இதுதான் பிப்ளிவானின் நியதி. என்ன, அந்த சத்திரிய சேனையில் சாணக்கியன் இல்லையா? ஆம் மகாராஜா, அந்த சத்திரியர்களோடு அந்த மகாராணி மூராதான் அங்கு இருந்தாள். அவள்தான் அந்த சேனைக்கு தலைவியாக இருந்தாள். இல்லை என்றால் சாணக்கியன் உயிருடன் தான் இருக்கிறான். அப்படியானால் அவனுடன் சேர்ந்து அந்த வருங்கால மகாராஜாவும் உயிருடன் இருக்கிறான். இப்போது அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்றால் என்னுடைய செயலுக்கான பதிலை அளிப்பதற்கு திட்டம் திட்டிக் கொண்டிருப்பார்கள். இங்கு நாம் அதிக நேரம் இருப்பது சரியல்ல மகாமாத்தியரே. எந்த யாத்திரையை நாம் 7 நாட்களில் முடிக்க இருக்கிறோமோ அதை நாம் இப்போது 3 நாட்களில் செய்து முடிக்க வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. சேனைகளே, விரைந்து செயல்படுங்கள். வாருங்கள். எனக்கு என்னுடைய கடமை தெரியும் அரசகுமாரி. ஆனால் இப்போது என் வருகைக்காக காத்திருப்பார்கள். நான் இப்போது அங்கு செல்வது அவசியமாகும். அவர்களை காப்பாற்றுவதும் என்னுடைய பொறுப்புதான் அரசகுமாரி. மன்னித்து விடுங்கள். மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் இருங்கள். நீ எதற்கு அரண்மனையில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய மெய்காப்பாளன் அந்த அடிமை எங்கே? அவன் எங்கே என்று எனக்கு தெரியாது. திடீரென்று அவன் எங்கேயோ சென்று விட்டான். அவன் சென்று விட்டானா? நமது தனானந்தன் உனக்குத்தானே அவனை மெய்காப்பாளனாக நியமித்தான். அவன்தானே உனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஆனால் நீ எப்படி அவனை செல்ல விட்டாய்? இது பாருங்கள் அண்ணா, அவன் எனது மெய்காப்பாளன் மட்டுமல்ல, நம்முடைய மகாராஜாவை போல் அவனுக்கும் நிறைய கடமைகள் இருக்கிறது. அண்ணன் தனானந்தனுக்கு நம்பிக்கைக்குரியவன். நம்பிக்கைக்குரியவனா? அவனை எப்பொழுது பார்த்தேனோ அப்போதிருந்தே எனக்கு சந்தேகம். சந்தேகத்திற்கான காரணம் உனக்கு சீக்கிரமே தெரிய வரும். உடனடியாக நாம் சென்று அந்த காவலனை பார்க்க வேண்டும். அவன் மயக்கத்தில் இருந்தான். நமது சந்தேகத்திற்கு அவனிடம் பதில் கிடைக்கும். உடனே நாம் அவனை பார்க்க வேண்டும். அவன் நிச்சயம் அடிமையை பற்றி ஏதாவது கூறுவான். இதோ பாருங்கள் இளவரசே, மகதத்தின் சேனையோடு சண்டையிடுவதற்கு நமது அடுத்த திட்டம்தான் என்ன? தனானந்தன் நம்மை சூழ்ச்சி செய்து தாக்கினான். நாமும் அதையே பயன்படுத்த வேண்டும். சூழ்ச்சிக்கான பதிலை சூழ்ச்சியால் அளிப்போம். அவன் சதி செய்து விட்டான் அரசகுமாரி. சதியா? உன்னை மூர்ச்சிக்க வைத்தது யார்? நம்முடைய இளவரசியின் மெய்காப்பாளன் தான். அதான் அந்த அடிமை சந்திரகுப்தன். பார்த்தாயா, நான் கூறினேன் அல்லவா, அவன் மேல் எனக்கு சந்தேகம். சந்திரகுப்தனின் நண்பன் அந்த சமையல்காரன். அவனை தேடுங்கள். என்ன இது?
சந்திரகுப்தன் எதற்காக நமது சேனையை தாக்க வேண்டும்? சந்திரகுப்தனும் அவனது நண்பனும் இங்கு பயத்தோடு வந்தார்கள். உனக்கு பிடித்த கம்பளத்தை எடுத்து வந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் இருவரையும் உன் அறையில் பார்த்தேன். நீ அங்கு உறங்கிக் கொண்டிருந்தாய். நானா? நான் பகலில் உறங்குவதே கிடையாது. என் அறையில் நான் சித்திரம் வரைந்து கொண்டிருந்தேன். அப்படியானால் அங்கு உறங்கிக் கொண்டிருந்தது யார்? இளவரசி, அந்த அடிமை ஸ்தூல்பத்ரன் எங்குமே இல்லை. மாளிகை முழுவதும் நாங்கள் தேடிவிட்டோம். அந்த அடிமைகள் இருவரும் தப்பித்து விட்டார்கள் என்று தோன்றுகிறது. தப்பித்தார்களா? இங்கு என்னதான் நடக்கிறது? முதலில் சந்திரகுப்தன் தப்பித்தான், இப்பொழுது நண்பன். அந்த அடிமையை உனக்கு எத்தனை நாட்களாக தெரியும்? யார் அவன்? எங்கிருந்து வந்தான்? அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன்? ஏதாவது உனக்கு தெரியுமா? அண்ணா, அந்த சந்திரகுப்தன் ஒரு சாதாரண அடிமை. அவன் அடிமை அல்ல, அவன் தான் பிப்ளிவனின் அரசகுமாரன். என்னவாயிற்று இளவரசே? உங்கள் முகத்தில் திடீரென்று இப்படி ஒரு புன்னகை? அக்னிமுகன், இப்போது எனக்கொன்று தோன்றியது. நமது கண்ணோட்டத்தையே மாற்றிவிட்டால் பிறகு நம்முடைய பெரிய பலவீனம் நம் முன்னால் இருக்கும் சக்திதான் என்று தோன்றியது. எங்கு சவால்கள் தெரிகிறதோ அங்கு அவகாசம் தென்பட்டு விடுகிறது. தனானந்தனின் சக்தியே அவனுடைய விசாலமான சேனைதான். அவன் கோதியார் வனத்தை அடைவதற்கு எப்படியும் வெகு நேரம் ஆகும். அங்கு நம்முடைய சிறு சேனையானது வனத்தில் அக்னியைப் போல பரவி விரைவாக சென்று விடலாம். அதோடு எதிரிகள் அங்கு வருவதற்கு முன்பு நாம் அவர்களை தாக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். மேலும் நான் கூறியதைப் போல சூழ்ச்சிக்கான பதிலை சூழ்ச்சியால் அளிப்போம். ஆச்சாரியரே, நம்முடைய சேனை எந்த நிலையிலும் யுத்தம் செய்வதற்கு தயாராக உள்ளனர். விசேஷமாக வனச்சேத்திரத்தில். பீப்ளிவானின் யுத்த பலங்கள் அனைத்தையும் நான் நன்றாகவே அறிவேன். சந்தேகமின்றி அந்த பலத்தை தனானந்தனுக்கு எதிராக செயல்படுத்துவோம். நாம் நடத்தப் போகும் தாக்குதலை இதுவரை தனானந்தன் கேட்டிருக்கவும் மாட்டான், நிச்சயம் பார்த்திருக்கவும் மாட்டான். இதிலிருந்து தப்பிப்பது தனானந்தனுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். தெளிவாக சொல்லுங்கள் ஆச்சாரியரே. நமது திட்டம் மிகவும் ரகசியமானதாக இருக்க வேண்டும். அதாவது நாம் தாக்குதலை எதிரிகள் உணரவே கூடாது. நாம் சக்கரத்தில் அல்ல, அதன் அச்சாணியில் தாக்குதல் நடத்துவோம். ஏனென்றால் அச்சாணி பாதிக்கப்பட்டால் சக்கரத்தால் இயங்கவே முடியாது. தனானந்தனின் சேனையை தாக்காமல் அவனது உபகரணங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம். தண்ணீர், குதிரைகள், உணவு, மருந்து அனைத்தையும் அழித்து விடுங்கள். பசியோடு இருப்பவன் எதையும் செய்ய மாட்டான். பிறகு மகதத்தின் சேனை யுத்தம் எவ்வாறு செய்யும்? வாருங்கள் நண்பர்களே, அவர்களுக்கு காண்பிப்போம். நம்முடைய விரல்கள் சேர்ந்து கையாக மாறினால் அதனுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் என்று. இன்று இதே வனத்தின் குச்சிகளால் மகத சேனைக்காக நம்முடைய சிதையை அலங்கரிப்போம். நாம் கோதியார் வனத்தை 3 நாட்களில் கடப்பது என்பது மிக கடினமாகும். ஆனால் என்னுடைய சேனையை பொறுத்தவரையில் இதை கடப்பதற்கு தனமும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் 7 நாட்களில் கடக்க வேண்டிய இந்த யாத்திரையை 3 நாட்களில் நம்மால் முடித்துவிட முடியும். இந்த நடக்க முடியாத காரியத்தை நாம் நடத்தி காட்ட வேண்டும். அதனால் நாம் எங்கும் நிற்கக்கூடாது, எந்த ஓய்வும் எடுக்கக்கூடாது. நிரந்தரமாக முன்னேறிக் கொண்டிருக்க வேண்டும்.
3 நாட்களில் நாம் செல்யூக்கஸை சந்திக்கலாம். அவனுடைய சேனை வனத்தின் அந்த பக்கத்தில் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. மகதத்தின் அனைத்தும் நம்முடைய பெருமை. மகதத்தை காப்போம். மகதத்திற்காக உயிரையும் தியாகம் செய்வோம். மகதத்திற்காக உயிரை தியாகம் செய்வோம். மகதம் அனைத்தும் நமது பெருமை. வாருங்கள். அவரவர் இடத்தில் தயாராக இருங்கள். மகத சேனை கோதியார் வனத்தை அடையும் முன்பாகவே நாம் நம்முடைய இடத்தை சென்றடைந்து விடுவோம். அத்துடன் அவர்கள் அந்த வனத்தில் பிரவேசம் செய்யும் போது பசுக்களை அங்கு அனுப்பி வைத்து அவர்களை திசை திருப்பலாம். மகத சேனை அந்த பசுக்களை விலக்கிவிடும் முன் சந்திரகுப்தனும் நாமும் அவர்களின் போஜன பொருட்களை திருடி விடுவோம். ஆனால் நினைவிருக்கட்டும், அனைத்து பொருட்களையும் திருடக்கூடாது. அவ்வாறு செய்தால் அவர்களுக்கு நம் மீது சந்தேகம் வந்துவிடும். அவர்கள் கஷ்டப்படும் அளவிற்கு மட்டும் நாம் எடுத்தால் போதும். அது அந்த காவலர்கள் கண்ணிலும் படக்கூடாது. அற்புதம்! இது நம் சேனையின் தேவைக்கும் அதிகமாக இருக்கிறது. இது வெறும் ஆரம்பம்தான் சந்திரகுப்தா. இப்போதைக்கு நாம் அவர்களின் பசியை தாக்கியிருக்கிறோம். அடுத்த தாக்குதல் அவர்களின் தாகத்தின் மேல் இருக்கும். அவர்கள் வழியில் வரும் நீர்நிலை சற்று தள்ளிதான் இருக்கிறது. இங்கிருந்து 50 மைல் தூரம் இருக்கலாம். மகத சேனை தண்ணீருக்காக நிச்சயம் அங்கு வருவார்கள். அப்படியென்றால் நம்மிடம் நேரம் குறைவாக உள்ளது. மகத சேனைக்கு முன்பாகவே நாம் அங்கு சென்றுவிட வேண்டும். சந்திரகுப்தா, இந்த மருந்து பானையை கொண்டு செல்ல மறந்துவிடாது. இது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இதை அந்த நீர்நிலையில் கலந்துவிட வேண்டும். அதன் விளைவாக மகத சேனை பலவீனமாகிவிடும். மௌனமாக இரு. தேவையற்றதை பேசாதே. எவரது விஷயத்திலும் மனம் போன போக்கில் பேசுவது உச்சிதம் அல்ல. சந்திரகுப்தன் பிப்ளிவானின் அரசகுமாரனாக எப்படி இருக்க முடியும்? அவன் ஒரு அடிமை, ஒரு சாதாரண அடிமை. புரிந்ததா? அவன் எனக்கு, சாம்ராட்டுக்கு, நம் அனைவருக்குமே இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்ய முடியாது. நிச்சயம் முடியாது. உங்களுடைய குரோதம், உங்களுடைய எண்ணம், உங்கள் தன்னம்பிக்கை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அரசகுமாரி. இந்த உண்மை உங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நான் கூறுவதை நம்புங்கள். இதுதான் உண்மை. நீங்களே யோசியுங்கள். அவனிடம் ஏதோ இருந்தது. ஒரு சாதாரண அடிமையிடம் இல்லாத ஒன்று. அவன் அந்த புலியை எவ்வாறு கொன்றான் என்று யோசித்து பாருங்கள். மகாராஜாவின் முடிவை பலமுறை மாற்ற வைத்திருக்கிறான். மோராவின் உயிரை காப்பாற்றி இருக்கிறான். அதோடு மகாராஜாவும் அவன் மீது மிக அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார். இதை யார் செய்தது என்று எனக்கு தெரியும். உங்களுடைய அடிமை சந்திரகுப்தன் தானே? ஆம் மகாராஜா. சேனாதிபதி பத்ரசால் கூறுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன். உங்களது இந்த எண்ணத்தை கண்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. தீயது ஏதேனும் நடந்தால் அந்த அடிமைதான் இதற்கு காரணம் என்று முடிவு கட்டி விடுகிறீர்கள். என்னுடைய தாய், உங்களுடைய வளர்ப்பு தாய், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? இந்த முழு மகதமும் அவருடைய பக்தியின் மீது சந்தேகப்பட்டதே கிடையாது. அவரை தான் என்னிடம் கூறினார்.
கூறுங்கள், யார் மேல் நம்பிக்கை வைப்பீர்கள்? அந்த சந்திரகுப்தன் மீதா, இல்லை என் தாயின் மீதா? இதுதான் உண்மை அரசகுமாரி. சந்திரகுப்தன் நம் அனைவரையும் ஏமாற்றி விட்டான். அந்த பைப்லிவானின் அரசகுமாரன் நம்முடைய மகத மன்னனிடம் பழியை தீர்த்துக் கொள்ள விரும்புகிறான். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. எனக்கு என் கடமை நன்றாக தெரியும் அரசகுமாரி. ஆனால் இப்போது என் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதும் என்னுடைய கடமைதான். நான் இப்போது அங்கு செல்ல வேண்டியது அவசியமாகும். தூதரா, நீ இப்பொழுது எதற்கு அழுகிறாய்? ஒரு ஏமாற்றுக்காரனுக்காகவா? நீ அவனை நிச்சயம் பழிவாங்க வேண்டும். நம்மை ஏமாற்றியதற்கு அவனுக்கு தண்டனை அளிக்க வேண்டும். நீங்கள் கூறுவது உண்மைதான் அண்ணா. சந்திரகுப்தன் நமக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டும். நம்மை ஏமாற்றியதற்கு நிச்சயம் தண்டனை கிடைக்க வேண்டும். இந்த மருந்து கலந்த தண்ணீரை பருகும் மனிதர்களுக்கு அதன் பாதிப்பால் உறக்கம் வந்துவிடும். மயக்க நிலைக்கு சென்று விடுவார்கள். சந்திரகுப்தா, உன்னுடைய அந்த வாளை அங்கேயே விட்டுவிட்டாய். மகத வீரர்கள் அதை பார்த்துவிட்டால் அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடும். நமது ரகசியம் வெளிப்பட்டுவிடும். இப்போது தனானந்தனுக்கு பெரிய ஆச்சரியம் காத்துக் கொண்டிருக்கிறது. இப்போது அவன் சேனையிடம் போஜனமும் இருக்காது, பருகுவதற்கு நீரும் இருக்காது. இந்த யுத்தத்தின் போஜன பொருட்களின் தலைவன் நீதானே? நீ எப்படி இவ்வளவு பெரிய தவறை செய்தாய்? இன்னும் யுத்தம் கூட ஆரம்பிக்கவில்லை, ஆனால் போஜன பொருட்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறது. இதுதான் உன்னுடைய பாதுகாப்பா? பிரபு, நான் மகத யுத்தத்தில் பலமுறை போஜன பொருட்களின் தலைவனாக இருந்திருக்கிறேன். ஆனால் இதற்கு முன் இப்படி நடந்தது கிடையாது. உனக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கிறது என்கின்றாய். அப்படியென்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? எனக்கு பதில் கூறு. போதும். போஜனம் இல்லை என்றால் சேனைகளுக்கு பாறையை கொடு அல்லது ஜலத்தை கொடு. இந்த சிறு விஷயத்தை பற்றி இனி நான் பேசுவதாக இல்லை. என் லட்சியத்தை நான் அடைந்தாக வேண்டும். அதுவும் நிச்சயிக்கப்பட்ட நேரத்திற்குள் அடைய வேண்டும். புரிந்ததா? சரி மகாராஜா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.